வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் எண்டட் வித் கிரீன் 33 புள்ளிகள் அதிகரித்து 25,715.95 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1621, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 861. ஸோ மார்க்கெட் பிரெத் இஸ் இன் த பாசிட்டிவ் வே. அதுபோல் செக்டார்ஸில் இன்றைக்கி பேங்கிங் செக்டார் ஒரு தனியாக ஒரு ஏற்றத்தை காமித்துள்ளது. PSU பேங்க்ஸ், IT, FMCG குட் பையிங். மறுபுறம் மெட்டல், ரியாலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். இன்றைக்கி ஏறின பங்குகளில் அதானி என்டர்பிரைசஸ், ITC, BEL மற்றும் இன்ஃபோசிஸ், LNT. இன்ஃபோசிஸ் பார்த்தோன்னா இந்த AI சப்மிட்டில் நிறைய டைப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுமாரி லூசர்ஸில் ஹிண்டால்கோ மெட்டல்லாம் விழுந்திருக்கு. தென் எட்டர்னல், ட்ரெண்ட், டாடா ஸ்டீல் அண்ட் ரிலையன்ஸ் இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். இவ்வளவும் மெயினாக நிறையா வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ் விழுந்துமே மார்க்கெட் மேலே நிற்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தங்கம் இன்னைக்கு 1365 ரூபாய் குறைந்து 1,53,395 வெள்ளி 5,791 குறைந்து 2,34,100 குரூடாயில் 4 ரூபாய் இறங்கி 5,787 ஆவணை வாய்ப்பு. நாளைய தினம் நம்மளுடைய சிறப்பு பதிவிலே தங்கவெள்ளியை பற்றி பேசுவோம். இன்றைய தினம் ஈரானின் மீடியா ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா ஈரான் மிசைல் போட்டிருக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மஸில். ஸோ அதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது இன்றைய இரவு தெரியும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் ஏறின பங்குகளில் அதானி என்டர்பிரைசஸ் ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பெக்டட் FII இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்களுடைய ஸ்டேக்கில். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று சொல்லலாம். அதுபோல் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா பாரத் ஃபோர்ஜ், கோஃபோர்ஜ், அதானி போர்ட் இது மூன்றிலையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. சந்தைகள் ஏறியதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வி. முக்கிய காரணம் நாம் முதலே சொல்லியிருந்தோம், இந்த 25,625க்கு மேலே சென்றால் ஷார்ட் கவரிங் வரும் என்று. அதுபோல் இன்றைய தினமும் இந்த ஷார்ட் கவரிங் வந்திருக்கிறது. ஷார்ட் கவரிங் இஸ் த மெயின் ரீசன். ரெண்டாவது, பேங்கிங் செக்டாரில் ஒரு ஸ்ட்ராங் ரேலியை இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. மூன்றாவது, நம்மளுடைய இந்திய ரூபாயுடைய மதிப்பு ஸ்டேபிளாக இருக்குது, அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுபோல் நான்காவது, குளோபல் மார்க்கெட்டில் அதாவது எதிர்பார்த்ததை விட கம்மியாக US CPI வந்திருக்கிறது. ஸோ கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ இதனால் ஃபெட்டு ரேட் கட்டு இருக்கக்கூடும் என்ற ஹோப் அதிகமாக இருக்குது. இந்த ஃபெட் ரேட் கட்டுக்காக தான் இந்த ஆல் த கோல்டு சில்வர்லாம் ஒரு மாதிரி ஒரு ப்ரைஸில் ரியாக்ஷன் இருக்குது என்று சொல்லலாம். அடுத்தது பார்த்தோன்னா நிஃப்டி இன்றைய தினம் காலையிலேயே லோ டச் பண்ணிடுது 25,570.30. 1 மணிக்கு ஹை 25,764.40. கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் நியரிங் மார்க்கெட்டில் இன்றைக்கி வாலட்டிலிட்டி காண முடிஞ்சது. மறுபுறம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் இன்றைக்கி 5% வீழ்ச்சி அடைந்து 12.67 இருக்குது. அதெல்லாம் ஒரு லெவலுக்கு அப்புறம் மார்க்கெட் பெரிய வாலட்டைலை பார்க்க முடியல. வாலட்டிலிட்டி இஸ் நேரோ டவுன் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் சந்தைகளும் ஹை பக்கத்தில் தான் க்ளோஸ் ஆகிருக்கிறது, அதை நோட் பண்ணணும். ஓகே, அதுமாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டட் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, பிவோட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. எல்லாமே ஒரு பெட்டர் இண்டிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஃப்யூச்சரில் வால்யூம் பார்த்தோன்னா 40.85 லட்சம் பிலோ ஆவரேஜ். பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தோன்னா 5.87, அதுலேயும் பிலோ ஆவரேஜ் தானே இருக்கக்கூடியது. நிஃப்டி டெக்னிக்கலாக பார்த்தோன்னா இந்த 25,650க்கு மேலே இருக்கு இல்லையா, அதனால் ஒரு ப்ராடர் ஸ்ட்ரக்சரை பார்க்கும் பொழுது ஸோ ரிமைன் இன் ஸ்டேபிளாக தானே இருக்கிறது. ஸோ அதனால் ஒரு புல் மொமெண்டம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 25,820.15 மற்றும் 25,940 அந்த லெவல் வரலையும் இழுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. மார்க்கெட்டில் சப்போர்ட்னாக்க 25,625. ஸோ இன்றைய தினம் 2 விஷயங்கள். US ஃபெட்டினுடைய ரிப்போர்ட் 19ஆம் தேதி இருக்குது, அது நாளையிலேருந்து மீட்டிங்கும் இருக்குது. அதனுடைய இம்பேக்ட் ப்ளஸ் இந்த ஈரான் இம்பேக்ட், இது ரெண்டுமே சந்தைகளை ஒரு மாதிரி ஒரு ஏற்ற இறக்கத்திற்கு தள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் இந்த வாரம் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் இன் குளோபல் மார்க்கெட்டில். ஸோ அதனால் அதற்கு தகுந்தாற்போல் அங்கங்கே இந்த வாலட்டிலும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம்.
நாளைய தினம் நமது சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் எதுவாக இருக்கக்கூடும். ஸோ இருக்கிற ஸ்டேட்டஸ் பார்க்கும் பொழுது 50-50 புல்லு 50 பேர் 50 இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.